கதை நாயனம். கதை ஆசிரியர் திரு ஆ. மாதவன் அவர்கள். இறந்தவருக்கு ஒன்றும் தெரியாது. புதிய மல்ஜிப்பா வேஷ்டி அணிந்து கொண்டு நெற்றியில் 3 விரல் திருநீற்று பட்டையுடன் நீட்டி நிமிர்ந்து அந்திமத்துயில் கொள்கிறார். கருப்பு உடம்பு, வயசாளி, மேல்வரிசை பல் கொஞ்சம் பெருசு, உதட்டை மீறி ஏளனச் சிரிப்பாக அது வெளித்தெரிகிறது. தலைமாட்டில் குத்துவிளக்கும் நுனி வாழை இலையில் நிறைநாழி பழமும் ஊதுவத்தியும் சிவப்பு அரளிப்பூ மாலையுமாக ஜோடித்திருக்கிறார்கள். சாவு மனம் ஊதுவத்தியிலிருந்து கமழ்கிறது. என்னை பெத்த எப்போ, எனக்கினி ஆறு இருக்கா என்று கால்மாட்டில் பெண்கள் கும்பலிலிருந்து 40 வயசுக்காரி கருப்பி முட்டி முட்டி அழுகிறாள். அவளுக்கு பச்சை கண்டாங்கிதான் பொருந்துகிறது. சாயங்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தென்னந்தோப்புக்கு அப்பால் வாழைப்பண்ணையை தாண்டி பாறைகள் நிறைந்த ஆற்றின் புது வெள்ளத்தின் குளிரை காற்று சுமந்து வருகிறது. காக்கைகள் கூட்டுக்கு பறந்து போகின்றன. தாழைப்புதர் வேலிகளின் நடுவில் வாய்க்கால் கரையிலிருந்து முற்றிய கமுகு மரத்தை வெட்டி சுமந்து கொண்டு வந்து முற்றத்தில் பாடை ஏணி தயாரிக்கிறார்கள். பிளந்த கமுகு மரம் வெளியீரென்று பொள்ளையாக முற்றத்தில் துண்டாகி கிடக்கிறது. வாசலில் இழவுக் கூட்டத்தினாரிடையே செத்தவரின் தடியன்களான ஆண் பிள்ளைகள் 2 அழுக்குத் துண்டை அணிந்து கொண்டு கருகருவென்று எண்ணெய் சிலைகள் போல் தலைகுனிந்து அமர்ந்திருக்கிறார்கள். சின்னவன் கொஞ்சம் அழுகிறான். பெரியவன் முழங்கையை கன்னத்துக்கு முட்டு கொடுத்து கூரையின் துலாக்கட்டையை பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ளே இருந்து வரும் ஒப்பாரி இப்பொழுது பழக்கமாகி சாதாரணமாகி விடுகிறது. இப்படியே இருந்தா பொழுதுதான் இருட்டும். இருட்டு வரும் முன்னே இதோ அதோன்னு காரியத்தை முடிப்போம். என்ன தங்கப்பா? ஆமாம், நாயனக்காரனை தான் இன்னும் காணோம். யாரு போயிருக்காங்க அழைச்சார? வடிவேலுவும் சின்னண்ணனும் போயிருக்காங்க. மேலாத்தூரில் இன்னைக்கு ஆம்பிடுறது கஷ்டம். எல்லாம் முத்துப்பட்டி திருவிழாவுக்கு போயிருப்பாங்க. சின்னண்ணன் போயிருக்கான் இல்லையா? அப்போ நிச்சயம் யாரையாவது இட்டுக்குன்னு வருவான். வரட்டும், அதுக்குள்ளேயும் மற்ற வேலைங்களை பார்க்கறது. மழை வரும் போல் இருந்தது. அந்தியிருள் குளிர ஆரம்பித்தது. கேஸ் விளக்கொன்றை சுமந்து கொண்டு வயல் வரப்பு வழியாக வாய்க்காலை தாண்டி ஒருவன் கரையேறி வந்து கொண்டிருக்கிறான். விளக்கின் ஒளியில் வாழை மரமும் பச்சை ஓலை பந்தலும் பெரிய பெரிய நிழல்களாக வளர்ந்து திரைக்காட்சி போல மாறி மாறி போயிற்று. விளக்கு சுமந்து வந்தவன் வேர்க்க விறுவிறுக்க முற்றத்தில் ஸ்டாண்டு மேல் விளக்கை இறக்கி வைத்தான். விளக்கின் உள்ளே அழுகை ஓய்ந்து போயிருந்தது. குசுகுசுத்த குரலில் பெண்கள் வக்கனை பேசுகிறார்கள். ஊதுவத்தி இன்னும் மனமாக மணந்து கொண்டு புகை பறத்துகிறது. விளக்கு வந்துவிட்ட வசதியில் முற்றத்து சந்தடி அங்கிங்காக விலகி நின்று கொண்டு இருட்டில் தெரியாத வயல் வரப்பை பார்த்து கொண்டிருக்கிறது. சலிப்பு எல்லாரது முகத்திலும் அசட்டுக்கலையை விரட்டி விட்டிருக்கிறது. சும்மாவினும் எத்தனை தரம் வெற்றிலை போடுகிறது, எத்தனை தரம் பீடி பிடிக்கிறது. விடிஞ்ச கொண்டு ஒன்றுமே சாப்பிடலை. எப்போ இந்த காரியம் முடிகிறது? குளிச்சு மாற்றி சாப்பிட்றதோ? சரியான தொந்தரவு போ. யாரோ ஒரு ஆள் இருட்டை பொத்து கொண்டு வெள்ளையாக நடையும் வேகமுமாக ஓடி வந்தான். சின்னனும் வடிவேலுவும் தட்டாம்பட்டிக்கு சைக்கிளில் போயிருக்கிறாங்க. மேலாத்தூரில் யாரும் நாயனக்காரங்க ஆப்பிடலையாம். செய்தி சொல்ல சொன்னாங்க. வந்தவன் பந்தலையும் கேஸ் விளக்கையும் முசுமுசுத்த கும்பலையும் உள்ளே பெண்களின் அர்த்தமற்ற அலமலங்களையும் மாறி மாறி பார்த்துவிட்டு பீடிக்கு நெருப்பு தேடி ஒதுங்கினான். எப்படியும் தட்டாம்பட்டி போய் ஆளை இட்டு கொண்டு வர இன்னும் 1 மணியோ 1:30 மணியோ நேரமாகலாம். கும்பலின் முகம் சுணங்கியது. இந்த காலத்தில் யாருப்பா நாயனமும் பல்லக்கும் வச்சுக்கிறாங்க? ஏதோ அக்க மசலுக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் காரியத்தை முடிக்கிறத விட்டுட்டு இப்போ பாரு எத்தனை பேர் இதுக்கோசரம் காத்து கிடக்காங்க. இல்லை, மூத்த பிள்ளை தான் சொல்லிச்சு. செத்தவர் முன்னாடியே சொல்லி வச்ச சங்கீதியாம். தமக்கு சுடுகாடு யாத்திரை தவில் நாயன கச்சேரியோடு நடக்கணும்னு. அதான் அந்த பொண்ணும் அழுகையாக அழுதுச்சு. செத்தவங்க ஆத்மா நிம்மதியாக போகட்டும்னு தான். இப்போது மேலத்தூர் போய் அங்கேயும் ஆப்பிடாம தட்டாம்பட்டி போயிருக்காங்களாம். நல்ல ரோதனையாக போச்சு. செத்தவங்களுக்கு என்ன, அவங்க போயிட்டாங்க, இருக்கிறவங்க கழுத்து அறுபடுது. மழை வந்தே விட்டது. ஹோவென கூரை மேலும் பச்சை பந்தல் மேலும் இறைச்சல் இட்டது. சுற்றிலும் கமுகு, தென்னை தாழைப்புதர் மேல் எல்லாம் கொட்டியதால் இறைச்சல் பலமாக கேட்டது. கேஸ் லைட்டை திண்ணை மேல் தூக்கி வைத்தார்கள். திண்ணையில் அமர்ந்திருந்தவர்களின் தலை முண்டாசும் தலையும் பெரிய நிழல்களாக சுவரில் உருகுலைந்து தெரிந்தன. உள்ளே ஏதோ குழந்தை அடம்பிடித்து அழத் துவங்கியது. தாய்க்காரி பூச்சாண்டியை கூப்பிடுகிறாள். பித்து எறிவேன் என்கிறாள். சனியனே, உயிரை வாங்காதே என்கிறாள். குழந்தை நிறுத்தாமல் அழுகிறது.
எல்லோர் முகத்திலும் சலிப்பும் விசாரமும் பொறுமையிழந்த வெறுப்பும் நிறைந்திருக்கின்றன. தலை நரைத்த முக்கியஸ்தர்களுக்கு யாரை என்ன பேசி நிலைமையை ஒக்கிட்டு வைப்பது என்று தெரியவில்லை. எல்லோரும் இருட்டாக நிறைந்து கிடக்கும் வயலின் வரப்பு பாதையையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மழை சட்டென்று ஓய்கிறது. இரைச்சல் அடங்குகிறது. கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டுகிறது. முற்றத்தில் தண்ணீர் தேங்கி வழிந்து போகிறது. இதற்குள்ளேயும் பாடை தயாராகி உடம்பு சிவப்பு பட்டு மூடிக்கொண்டு நீட்டி நிமிர்ந்து பந்தலில் தயாராகி இருந்தது. நீர்மாலைக்கு போன புத்திரர்கள் 2 பேரும் மழையில் குளித்து தலைமேல் வெண்கல ஏனத்தை சுமந்து கொண்டு பிணத்தின் தலைமாட்டில் வந்து முக்காடிட்ட முண்டச்சி போல் நின்றார்கள். பொம்மநாட்டிங்க குலவை போடுங்க தாயி, அதுக்கும் சொல்லியா தரவேணும் என்று தலையாரி குரல் கேட்க தாமதித்து நின்றவர்கள் போல் கிழவிகள் கொலு கொலுவென்று ஒப்பாரி போலவே குலவியிட்டார்கள். இருட்டில் ஒதுங்கி நின்றவர் 1-2 பேர் கூட பந்தலுக்குள் வந்து திண்ணையில் நுழைந்தார்கள். வாய்க்கரிசி போட இன்னும் உள்ள பொம்மநாட்டிக இருந்தால் வந்து போடலாம், நேரம் இருக்குது என்றார் தலையாரி. அட, அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சே, இன்னும் புதுசாக தான் ஆரம்பிக்கணும். புறப்படுறத விட்டு போட்டு அடியை பூட்டிட்டா ஆப்படையாண்டின்னு முதலிலிருந்தே ஆரம்பிக்கணுமா? தம்பி, சின்ன தம்பு, உன் கை கடிகாரத்தில் மணி என்ன இப்போ? மணியா? அதெல்லாம் ரொம்ப ஆச்சு. 9 ஆக போகுது. எப்போ நாயனக்காரங்க வந்து எப்போ புறப்பட போகிறோமோ? எல்லாரது கண்களும் வயல் வரப்பையே பார்த்து கொண்டிருந்தன. இப்பொழுது மரண சம்பவத்தை விட நாயனன்தான் முக்கியமான பிரச்சனையாக அத்தனை பேர் மனதிலும் பெரிய உருக்கொண்டு நின்றது. யாரோ வரா போல இருக்குதுங்களே என்று ஒரு குரல் தொலைவில் இருட்டு பாதையை பார்த்து சந்தேகப்பட்டது. ஆமாண்ணோ, வராங்க போல. யாரப்பா அது? விளக்கசத்தை தூக்கி கொண்டு போங்களே, மழையில் சகதியுமா அதுமா கிடக்குது. சின்னண்ணன் தான், தோளசைப்பை பார்த்தா தெரியுதில்ல. எல்லாரது முகங்களும் தெளிவடைந்தன. இடுப்பு வேஷ்டியை முறுக்கி கொண்டு முண்டாசை சரி செய்து கொண்டு எல்லோரும் எழுந்து தயாராகி நின்றனர். சில ஆண் பிள்ளைகள் உள்ளே பெண்களிடம் போய் விடை பெற்று வந்தனர். உள்ளே விட்டிருந்த அழுகை எங்கப்போ என்று பின்னும் ஈனமாக எழுந்தது. கேஸ் விளக்கு வட்டத்தில் சின்னண்ணனும் வடிவேலுவும் வென்று வந்த வீரர்கள் போல் முன்னால் நின்றனர். அட, மேலாத்தூரில் போனால் அங்கே ஒரு காக்கை இல்லை, படுகோட்டமாக ஓடினோம். வீரண்ணஞ்சேரியில் ஒரு நல்ல வித்வான் மாரியம்மன் கொட்டாயப்போ நம்ம ஊருக்கு வந்து வாசித்தான். முனிரத்னம்னு பேர். எப்படியும் அவரை இட்டாந்துடலாம்னு போனால் மனுஷன் சீக்கா படுத்த படுக்கையாக கிடக்கிறான். விட்டா முடியாதுன்னு சைக்கிளை பிடிச்சோம். தட்ராம்பட்டில் தோ இவங்கள தான் பிடிச்சி கொண்டாந்தோம். சமயத்தில் ஆள் ஆம்பிட்டதே தம்பிராம் புண்ணியமாக போச்சு. எல்லோரும் பார்த்தார்கள். காய்ந்து போன மூங்கில் குழாய் போல சாம்பல் பூத்த நாயனத்தை வைத்து கொண்டு மாறுகண்டும் குட்டை கிராப்பும் காவி மேலாப்புமாக ஒரு குட்டை ஆசாமி. இவனா என்று கருவுவதற்குள் இவனாவது அந்த நேரத்தில் வந்து தொலைஞ்சானே என்று சமாதானம் எல்லோருக்கும் வெறுப்பை மிஞ்சி எட்டி பார்த்தது. தவில்காரன் அடுப்படி தவசி பிள்ளை மாதிரி வேர்க்க விறுவிறுக்க ஐயோ என்ற பார்வையில் முன்னால் வரமாட்டேன் என்று பின்னால் நிற்கிறான். வெட்டியான கூப்பிடுறது, நெருப்பெல்லாம் ரெடி, சங்கை ஊத சொல்லு, புறப்படலாமா? உள்ள கேட்டுக்கோ. தாருடுத்தி கொண்டு பாடை பக்கம் 4 பேர் தயாரானார்கள். கருமாதிக்கான பிள்ளைகள் 2ம் பெரியவன் தீச்சட்டியை வெட்டியான் கையிலிருந்து வாங்கி கொண்டான். சின்னவன் ஈர உடையில் வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டு பெரியவன் பின்னால் செய்வதறியாமல் நின்றான். புறப்படுங்கப்பா, தூக்கு என்று கட்டளை பிறந்ததும் தன் 4வரும் பாடையின் பக்கம் வந்தார்கள். உள்ளே இருந்து பெண்கள் முட்டிக்கொண்டு தலைவிரி கோலமாக ஓடி வந்தார்கள். எங்களை விட்டுட்டு போறீங்களே என்று கதறல். சகதியும் மதுவுமாக கிடந்ததனால் விழுந்து அழுவதற்கு எல்லோரும் தயங்கினார்கள். பெண் மட்டும் எங்கப்போ எனக்கினி ஆறு இருக்கா என்று பாடையின் கால்மாட்டில் வந்து விழுந்தாள். கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் பாடை தோளில் ஏறிற்று. யாருப்பா அது? நாயனோ? சும்மா உங்களை பார்க்கவா கூட்டியாந்தோம்? முன்னாடி போங்க, விளக்கு தூக்குறவன் கூடவே போங்க, மோளத்தை பிடிங்க. நாயனக்காரன் முகம் பரிதாபமாக இருந்தது. அழைத்து வந்த வேலண்ணன் அவன் காதருகில் ஏதோ சொன்னான். நாயனக்காரன் மெல்ல நாயனத்தை உதட்டில் வைத்து பி 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 என்று சுத்தம் பார்த்தான். ஊர்வலம் சகதி வழுக்கும் வரப்பு பாதையில் போய் கொண்டிருந்தது. கேஸ் விளக்கின் ஒளியில் எல்லார் நிழலும் தாழைப்புதரின் மேலே கமழுமர உச்சி வரை தெரிந்தது. கூ ஊ ஊ
என்று வெட்டியானின் இரட்டை சங்கு அழுதது. நாயனக்காரன் வாசிக்க ஆரம்பித்திருந்தான். பி பி என்ற அவலம் பரிதாபகரமாக இருந்தது. தவுல்காரன் சந்தர்ப்பம் தெரியாமல் வீறிட்ட குழந்தை போல் வாத்தியத்தை தொப்பு தொப்பென்று மொத்தினான். விவஸ்தை கெட்ட மழை வருத்தி வைத்த அமலங்களும் கீழே வழுக்கும் வரப்பு பாதையும் தாழை புதரும் கமுகின் தோப்பின் உச்சியில் தங்கி நின்ற குளிர்ந்த இருட்டும் மரணமும் பசியும் அசதியும் வெறுப்பும் துக்கமும் எரிச்சலும் கோபமும் எல்லோருடைய உள்ளங்களிலும் நாயனத்தின் கர்ண கடூரமான அபஸ்வரமாக வந்து விழுந்து வயிறெறியச் செய்தது. கேஸ் விளக்கு முன்னால் போய்க் கொண்டிருந்தது. தீச்சட்டியில் குமைந்த வறட்டியின் புகையால் சங்கு ஊதுபவன் சிறுமினான். அனைவரும் பேச்சற்ற அவல உருவங்களாக நிழல்களை நீளவிட்டு நடந்து கொண்டிருந்தார்கள். பி 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 பி. எல்லோருக்கும் வயிற்றை புரட்டியது. நெஞ்சில் ஏதோ அடைத்து கொண்டது போல சிரமமாக வந்தது. தலையை பீத்தது. பின்னும் பி 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 பி. ஊர்வலம் சனியனே என்ற பாவனையில் அவனையே பார்த்து கொண்டு வழி நடந்தது. யார் யாருக்கெல்லாமோ பாதை வழுக்கியது. பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் சகதி தேங்கிய பள்ளத்தில் விழுந்தான். உடன் வந்த ஒருவர் அவனை தூக்கிவிட்டு, நீ எல்லாம் அங்கே எதுக்கோசரம் வரணும் சனியனே என்று எந்த எரிச்சலையோ அவன் மேல் கோபமாக கொட்டினார். ஆற்றங்கரை வரப்பு ஆரம்பமாகி இருந்தது. சில்வண்டுகள் இரைச்சல் கேட்டது. அக்கறையில் கடந்து வஞ்சித்துறையிலிருந்து தவளைகள் குரோம் குரோம் என்று எதிர்ப்பு குரல் எழுப்பிக் கொண்டிருந்தன. குட்டி குட்டி கருப்பு பன்றிகள் போல பாறைகள் நிறைந்த ஆற்றில் புது வெள்ளம் இரைச்சலோடு ஒழுகும் அரவம் கேட்டது. குளிர் இன்னும் விரைப்பாக உடல்களை குத்திற்று. சுடுகாட்டு தூரம் தீராத தொலைவெளியாக தோன்றியது. இன்னும் பி 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 பி. நாயனக்காரன் பக்கமாக தலைமுண்டாசோடு வந்து கொண்டிருந்த தலையாரி முத்தன் அவனையும் அந்த நாயனத்தையும் ஒருமுறை வெறித்து பார்த்தார். கேஸ் லைட்டின் மஞ்சள் வெளிச்சத்தில் உப்பென்று மூச்சு நிறைந்த கன்னங்களுடன் நாயனக்காரனின் அந்த பொட்டைக்கண் முகம் எரிச்சலை இன்னும் வளர்த்தது. இன்னும் பி 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 பி. படவா ராஸ்கல், நாயனமா வாசிக்கிற? தலையாரி முத்தன் ரொம்ப முரடு. அவரது அதட்டலை பாடை தூக்கி கொண்டு முன்னால் போய்க் கொண்டிருந்தவர்கள் கூட தயக்கத்தோடு திரும்பி நின்று செவிமடுத்தனர். அவ்வளவுதான். தலையாரி நாயனக்காரன் பிடரியில் இமைக்கும் நேரத்தில் ஒரு முத்து. ஆற்றில் துணி துவைப்பது மாதிரி ஒரு சத்தம். நாயனத்தை அப்படியே இழுத்து பறித்து கால் முட்டின் மேல் வைத்து 2 கைகளாலும் சடக் என்று 2 துண்டு. புது வெள்ளமாக சலசலத்து ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் இருட்டில் நாயன துண்டுகள் போய் விழுந்தன. ஓடிக்கோ பயம் அவனே. நாயனமா வாசிக்க வந்த நின்னா உன்னையும் முறிச்சு ஆத்துல வீசி எறிஞ்சிருவேன். ஊர்வலம் தயங்கி கொஞ்சம் நின்றது. எல்லார் முகத்திலும் முத்தண்ணே, நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு தங்க காப்பு அடிச்சு போட்டாலும் தகும் என்ற திருப்தி பளிச்சிட்டது. என்ன நின்றுட்டீங்க? அட போங்கப்பா, தோ மயானம் வந்தாச்சே, நல்ல நாயனக்காரனை கொண்டாந்தீங்க. இதை கேட்க நாயனக்காரனும் தவில்காரனும் வரப்பு வெளியில் இல்லை. ஆற்றின் இடப்பக்க சந்தின் இருட்டில் இறங்கி தெற்கு பார்த்த பாதை வழியாக 2 பேரும் செத்தோம் பிழைத்தோம் என்று விழுந்து எழுந்து ஓடிக்கொண்டிருந்தனர். விடாப்பிடியாக கழுத்தை அழுத்திய சனியன் விட்டு தொலைந்த நிம்மதியில் ஊர்வலம் சுடுகாட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. முற்றும்.